வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். கல்கத்தா மருத்துவர் படுகொலையை பற்றி பேசும்போது மனசு பதபதச்சு போச்சு. இன்னும் அதை பற்றி பேசணுமா, பேச வேண்டாமா, என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியவே இல்லை. இன்னும் பெண்களுக்கு எத்தனை நாளுக்கு இதெல்லாம் தொடரப்போகுது அப்படின்றதும் கூட ஒரு கேள்வியாக அப்படியே தொக்கி தான் நிற்குதே தவிர அதற்கு விடையே இல்லை. இதை பற்றி படிக்கும்பொழுது ஃபேஸ்புக்கில் அகிலாண்ட பாரதி சோமசுந்தரம் அப்படின்றவங்க ஒரு பதிவு எழுதியிருந்தாங்க. அந்த பதிவில் அத்தனை கேள்விகள் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் அப்படியே உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சேன். அந்த பதிவு உங்களுக்காக. பொதுவாக என் தனிப்பட்ட விஷயங்களை பொதுவெளியில் பகிர்வது கிடையாது. கடந்த ஒரு வாரமாக வந்து கொண்டிருக்கும் வங்காள பெண் மருத்துவரின் கொலை பற்றிய செய்திகள் அந்த கட்டுப்பாட்டை தகர்க்கின்றன. கடந்த 1.25 வருடங்களாக நான் அரசு பணிக்கு செல்வதில்லை. விருப்ப ஓய்வு கேட்டு விண்ணப்பித்திருக்கிறேன். அதற்கான நடைமுறைகள் இழுத்து கொண்டே போகின்றன. அவ்வளவு அட்டாச்மெண்ட்டாக வேலை பார்ப்பீங்களே, நீங்களே போகலையா? ஏன்? என்ன காரணம் என்பது தினந்தோறும் என்னை நோக்கி ஒரு முறையாவது வீசப்படும் கேள்வி. அரசு பணியில் இருந்து நான் சட்டென்று நின்று விட்டதற்கு பல காரணங்கள் உண்டு. அதில் பணியிட பாதுகாப்பின்மையும் ஒரு முக்கிய காரணம். இந்த வருடம் மிகவும் நிம்மதியாக இருக்கிறேன். எந்த பொருளாதார சீர்குலைவும் எனக்கு ஏற்பட்டு விடவில்லை என்பதை என் நல விரும்பிகளுக்கு இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். வங்காள பெண் மருத்துவருக்கு நேர்ந்த அவலத்திற்கு பின்பாக மருத்துவக் கல்லூரிகளிலும் அரசு மருத்துவமனைகளிலும் பெண்களுக்கென ஓய்வறைகள், கழிப்பறைகள் இல்லை என்ற குரல் நாடெங்கும் கேட்டுக்கொண்டே வருகின்றன. அந்த பிரச்சனைகள் எங்களுக்கு எப்போதும் உண்டு. நீண்டகால பிரச்சனைகள் ஒரு கட்டத்தில் பழகி நார்மலைஸ் ஆகிவிடுவதைப் போல அவற்றிற்கெல்லாம் நாங்கள் பழகிவிட்டோம். பாலியல் துன்புறுத்தல் குறித்த அச்சம் இதுவரை நிகழ்ந்ததில்லை. இருந்தாலும் இரட்டை அர்த்த பேச்சுக்கள், பெண்ணென்ற காரணத்தினாலேயே அதிக வேலைப்பளுவை சுமத்துவது என்று பாலியல் சமத்துவத்தை நாள்தோறும் சந்தித்திருக்கின்றேன். கொரோனா காலத்தில் நாங்கள் உள்ளே வந்தால் கொரோனா பரவிவிடும் என்று சக மருத்துவர் ஒருவரே அரசு மருத்துவமனை கழிப்பறையை பூட்டி சாவியை வைத்து கொண்டார். அவரும் டியூட்டி பார்க்க வேண்டியவர்தான். ஆனால் இன்ஃப்ளூயன்ஸ் காரணமாக ஒரு கொரோனா நோயாளியை கூட அவர் சந்தித்ததில்லை. கையெழுத்து போட்டுவிட்டு அல்லது கைரேகை வைத்துவிட்டு வெளியே செல்லும் ஆண் மருத்துவர்கள் மேல் எந்த நடவடிக்கையும் இருக்காது. எதிர்ப்பாளர்களுக்கு சம்திங் கொடுத்து விடுவார்கள். எல்லா மருத்துவர்களையும் நான் இங்கே குறை கூறவில்லை. ஆனால் மாதவிடாய் காலத்தில் அவசரமாக உடை கரையாகிவிட்டது என்று வெளியே செல்லும் பெண்களையும், குழந்தை அழுகிறது என்று தாய்ப்பால் கொடுக்க சொல்லும் பெண்களையும் படம் பிடித்து நீதியை நிலைநாட்டனவே பிறப்பெடுத்த சில பொதுநல விரும்பிகள் கேமராவும் கையுமாக அரசு மருத்துவமனை வாசலில் காத்திருப்பார்கள். சில ஆண்டுகளாக, அதுவும் மதுபோதை ஆதிக்கம் அதிகமான பின்பு சராசரியாக 6 மாதத்திற்கு ஒரு முறையாவது நோயாளிகளின் உறவினர்கள் என்ற பெயரில் கூட்டமாக வந்து சத்தமிடும் தாக்கும் அச்சுறுத்தலை சமாளித்திருக்கிறோம். நானே இதுவரை 3 முறை காவல்துறையில் புகார் கொடுத்திருக்கின்றேன். ஒரு முறை மருத்துவமனை பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்தார்கள். மாதம் பிறந்தா கேஸ் கொடுக்கறதே வேலையா போச்சு என்ற பேச்சு வந்துவிடுமோ என்ற எண்ணம் மனதின் ஓரம் இருந்து கொண்டேதான் இருக்கும். முதலில் வங்காள படுகொலை பற்றிய செய்தி வந்தபோது காவல்துறைக்கு உதவியாக இருக்கும் ஒரு தன்னார்வலர் கொலை ஈடுபட்டார் என்ற செய்திதான் வந்தது. இப்படி சோகால்டு தன்னார்வலர்களால் தான் நாங்கள் அனுபவித்திருக்கும் துயரங்கள் ஏராளம். சாப்பிடக்கூட போக விட மாட்டார்கள். உள்ளேயே இருந்து கொண்டு புறம் பேசுவார்கள். அரசியல்வாதிகளுக்கு ஏஜென்ட்டாக செயல்படுவார்கள். பத்திரிகையாளர்களுக்கு போலி செய்தி கொடுப்பார்கள். நோயாளிகளுக்கு உதவி செய்கிறேன் என்ற போர்வையில் பணம் கறப்பார்கள். நினைத்த நேரத்தில் வார்டுக்குள் வருவதும் போவதுமாக இருப்பார்கள். இந்த உலகத்தில் சுயலாபமின்றி முழு நேரமும் அரசு மருத்துவமனையில் காத்து கிடக்கிறேன் என்று சொல்பவர்களை நிச்சயம் நம்புவதற்கில்லை. நிஜமான தன்னார்வலர்கள் அவசியம் ஏற்படும் பொழுது வருவார்கள். தாங்கள் விரும்பிய சேவையை செய்துவிட்டு தன் நிஜ பணிக்கு திரும்பி விடுவார்கள். நான் நீண்ட விடுப்பு எடுத்து துவங்கிய காலத்தில் அப்படியாகப்பட்ட வாலண்டியர் ஒருவர் தன்னை கலாச்சார காவலராக நினைத்து கொண்டு புதிதாக வந்த அயலூர் பெண் மருத்துவரிடம் துப்பட்டா போடுங்க தோழி என்று கூறி வாங்கி கட்டி கொண்டார்.
அதன் பின் மேலிடம் அவரை கூப்பிட்டு கண்டித்திருக்கிறது. கொஞ்ச நாள் மருத்துவமனைக்குள் வராமல் இருந்தவர் மீண்டும் இன்று வரை சுவாதீனமாக வந்து போய்க் கொண்டிருப்பதாக கேள்வி. அப்படி ஏதோ சர்வ வல்லமை படைத்ததாக தன்னை தானே கருதி கொள்ளும் யாரோ போதையில் வன்கொடுமையில் ஈடுபட்டார் என்று அறிந்து கொதித்து போயிருக்கிறேன். அடுத்தடுத்து வரும் செய்திகளை பார்த்தால் உண்மை அதைவிடவும் மிக பெரியது போல் இருக்கிறது. இந்த துயர செய்தி வந்த தினத்தில் கல்வி தொடர்பான யூடியூப் சேனல் ஒன்றில் ஒரு மாணவி கேள்வி எழுப்பியிருந்தாள். நான் நீட் தேர்வுக்காக தீவிரமாக படித்து வருகிறேன். இந்த செய்தி வந்த பின் என் பெற்றோர் மருத்துவக் கல்லூரி என்றாலே பாதுகாப்பில்லாதது, நீ போகக்கூடாது என்கிறார்கள். நான் என்ன செய்வது? என் மனம் மருத்துவராவதைத்தான் விரும்புகிறது என்பதாக இருந்தது அந்த கேள்வி. அவளிடம் நான், அப்படியெல்லாம் இல்லை, எனக்கு இந்த துறையில் 25 வருடம் அனுபவம் இருக்கிறது. மருத்துவக் கல்லூரிகள் பாதுகாப்பானவைதான், தைரியமாக படி என்று சொன்னேன். இப்பொழுது எல்லா பெண் மருத்துவர்கள் மனத்திலும் இப்படி பாதுகாப்பற்ற சூழலில்தான் நாம் இருந்தோமா? நம்மை சுற்றியும் சொல்லப்படாத அச்சுறுத்தல் இருந்து கொண்டேதான் இருந்ததோ? குருட்டு தைரியத்தில் நாட்களை கழித்து விட்டோமோ என்ற திகிலுணர்வு பரவுகிறது. மோதி மிதித்து விடு பாப்பா என்ற வாசகத்தை பிள்ளைகளுக்கு இப்போது தினந்தோறும் கற்றுக் கொடுக்க வேண்டிய தருணம் இது. யாரும் திருந்துவார்கள் என்ற நம்பிக்கையெல்லாம் எப்பொழுதோ எனக்கு விட்டு போய்விட்டது. நாளை நாடு தழுவிய போராட்டத்தை இந்திய மருத்துவக் கழகம் அறிவித்துள்ளது. அவசர சிகிச்சைகளை மட்டும் மேற்கொள்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாளைய தினமும் ஆண்கள் எல்லோரும் போராட்ட பந்தலில் கூடி அமர்ந்திருக்க அந்த அவசர சிகிச்சைகளை செய்யும் பாவப்பட்ட ஜென்மங்கள் பெண்களாகவே இருப்பார்கள் என்றும் ஒரு காட்சி ஏனோ மனதில் ஓடுகிறது. அந்த வகையில் பாலின சமத்துவம் முன்னெப்பொழுதையும் விட இப்பொழுது மிக தீவிரம் என்பதை தீவிரமாக நம்புகிறேன். இன்று நான் மருத்துவக் கல்லூரியில் அடியெடுத்து வைத்து 25 ஆண்டு நிறைவு பெற்று 26வது ஆண்டு துவங்குகிறது. இந்த நேரத்தில் இப்படி ஒரு பதிவை எழுத வேண்டிய அவசியம் நேர்ந்திருக்க வேண்டாம். இப்படியாக முடிகிறது அந்த பதிவு. இந்த பதிவை படித்ததிலிருந்து இதில் இருக்கும் வழிகளை உங்களுக்கு கடத்த வேண்டும் என்று நினைத்து கொண்டே இருந்தேன். ஏன்னா எஃபியில் போடுறத அப்படியே ஷேர் பண்ணுறேன். இப்போல்லாம் யார் படிக்கிறோம் அப்படிங்கிறதே தெரியலை. அதனால் குரல் வடிவிலையாவது இந்த வழிகளை உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன தீர்வு காணலாம்? இப்படி உங்கள் வீட்டிலும் செவிலியர் மருத்துவர்கள் இருக்கிறாங்களா? அவங்க படுற கஷ்டம் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும்.